Hello everyone, welcome to our channel. நம்மளோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் ஆகிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் கிட்ட பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியான வாக்கியங்கள் தான். உங்களுக்கு இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்பவும் போல தான் ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்துட்டு அப்படியே அதுக்குள்ளே மீனிங்கை இங்கிலீஷில் பார்க்கலாம். நான் தமிழில் சொல்கிறப்பையே அதை உங்களால் இங்கிலீஷில் சொல்ல முடியுதான்னு நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். என்றென்றும். என்றென்றும் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபார் எவர். ஃபார் எவர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்னும் இல்லை. இன்னும் இல்லை சொல்லுவோம்ல, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நாட் எட். நாட் எட். நாட்னா இல்லைன்ற மீனிங். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னும் அப்படிங்கிறதுக்கு எட்னு சொல்கிறோம். எட் அப்படின்னா இன்னும் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அமைதி கொள். அமைதி கொள் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா காம் டவுன். காம் டவுன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் யாராவது ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ நம்ம சொல்லுவோம்ல, சரி இவ்வளோலாம் கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியாகுங்க சொல்லுவோம்ல, அந்த அமைதியாகன்னு சொல்கிறதுக்கு காம் டவுன் சொல்லலாம். காம் டவுன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உள்ளே வா. உள்ளே வா. கம் இன். கம் இன். கம் இன். கம் இன். நெக்ஸ்ட் காத்திரு. காத்திரு இதுக்கு ஹோல்ட் ஆன். ஹோல்ட் ஆன். நம்ம ஃபோனில் எல்லாம் சொல்லுவோம்ல, ஹோல்ட் ஆன் அ மினிட் அப்படி சொல்லுவோம்ல, ஒரு நிமிஷம் காத்திரு அப்படிங்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறோம். ஹோல்ட் ஆன். காத்திரு. நெக்ஸ்ட் என்னை நம்பு. என்னை நம்பு இது எப்படி சொல்லலாம்? ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்ட் மீ. என்னை நம்பு. தயாராகு. தயாராகு. கெட் ரெடி. கெட் ரெடி. சுத்தம் செய். சுத்தம் செய். க்ளீன் இட். இது சுத்தம் பண்ணுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு க்ளீன் இட். நான் உறுதியளிக்கிறேன். நான் உறுதியளிக்கிறேன். ஐ ப்ராமிஸ். ஐ ப்ராமிஸ். என்னை பார். என்னை பார் ரொம்ப சிம்பிள் தான். லுக் அட் மீ. லுக் அட் மீ. எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஐ நோ. ஐ நோ. நெக்ஸ்ட் அது இருக்கட்டும். அது இருக்கட்டும். லெட் இட் பி. லெட் இட் பி. அது அப்படியே இருக்கட்டும் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு லெட் இட் பி சொல்கிறோம். அடுத்த சென்டென்ஸ். அவன் வந்திருக்க வேண்டும். அவன் வந்திருக்க வேண்டும். ஹி ஷுட் ஹாவ் கம். ஹி ஷுட் ஹாவ் கம். எதுவும் நடக்கலாம். எதுவும் நடக்கலாம். எனிதிங் குட் ஹேப்பன். எனிதிங் குட் ஹேப்பன். அடுத்த சென்டென்ஸ். என்னை பின்பற்று இல்லைன்னா என்னை பின்தொடரு. இது எப்படி சொல்லலாம்னா ஃபாலோ மீ. ஃபாலோ மீ. ஒழுங்காக செய். ஒழுங்காக செய். டூ ப்ராப்பர்லி. டூ ப்ராப்பர்லி. ஏதாவது சொல்லு. சொல்லுவோம்ல, ஏதாவது சொல்லு. சே சம்திங். சே சம்திங். சம்திங்னா ஏதாவது. நகராதே. நகராதே. டோன்ட் மூவ். டோன்ட் மூவ். எங்களுடன் இருங்கள். எங்களுடன் இருங்கள். ஸ்டே வித் அஸ். ஸ்டே வித் அஸ். எங்களோட தங்குங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு ஸ்டே வித் அஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்னை இதை செய்ய விடு. என்னை இதை செய்ய விடு இல்லைன்னா நான் இதை செய்கிறேன் விடு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா லெட் மீ டூ திஸ். லெட் மீ டூ திஸ். அடுத்த சென்டென்ஸ். நீ என்ன செய்தாய். நீ என்ன செய்தாய். வாட் டிட் யூ டூ. வாட் டிட் யூ டூ. எளிதாக எடுத்துக்கொள். எளிதாக எடுத்துக்கொள். டேக் இட் ஈஸி. டேக் இட் ஈஸி. நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஏதாச்சும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறப்ப நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் அவ்வளோ பெருசாக நினைக்காத, டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோ அப்படின்னு. அந்த எளிதாக எடுத்துக்கொள் அதுக்கு தான் டேக் இட் ஈஸின்னு சொல்கிறோம். அடுத்த சென்டென்ஸ். என்னை வெளியே போக விடு.
என்னை வெளியே போகவிடு. லெட் மீ கோ அவுட். லெட் மீ கோ அவுட். அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன சொன்னான்? வாட் டிட் ஹி சே? வாட் டிட் ஹி சே? லாஸ்ட் சென்டென்ஸ். நான் எப்படி தெரிந்து கொள்வேன், இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா ஹவு வுட் ஐ நோ? ஹவு வுட் ஐ நோ? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.